தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. தீபாவளி தீபாவளி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் தீபாவளிக்கு தயாராயிட்டாங்க. ஆமா, சொந்த ஊர் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த ஊருக்கு போற மாதிரி தெரியலையே, ஏதோ கோவா போற மாதிரி இருக்கு சட்டையெல்லாம். இதெல்லாம் போட்டா கோவாக்கு போட்டுதான் போவாங்களா? சொந்த ஊருக்குலாம் போக மாட்டாங்களா? போகலாம், நம்ம போடுற சட்டை நம்ம போடுறதுதான் ஊரு. ஆமா, என்னன்னா இப்ப இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாம் காலி ஆகிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் பஞ்சம் பிழைக்க வந்த ஊர் தானே. சொந்த ஊர் வந்து எல்லாருக்குமே வேற ஒரு ஊர் தான். ஆமா, இல்ல அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இங்கேயுமே டிராபிக்கா தான் இருக்கு. தீபாவளி அன்னைக்கு கூட சில இடங்களுக்கு போறப்ப டிராபிக்கா தான் இருக்குது. நீங்க சென்னை வாசியா மாறிட்டதுனால நீங்க ஃபீல் பண்றீங்க. சரி, என்னன்னா பண்டிகை காலம் எல்லாம் பட்டாசு வாங்கியாச்சு, புது ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கியாச்சு, ஊருக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. திங்கிழமை தீபாவளி வருது. திங்கிழமை தீபாவளி டக்குன்னு வந்து சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்ததுல செவ்வாய்க்கிழமை கிளம்ப மனசு வருமா? வராது. திங்கள் நைட்டு கிளம்பலாம், செவ்வாய்க்கிழமை ஊருக்கு வர முடியும். அதனால செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே இவ்வளவு பேர் லீவ் எல்லாம் போட்டாச்சு. அது நிறுவனங்களுக்கும் தெரியும், ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாமே தெரியும். இதை மோப்ப முடிச்ச அரசாங்கம் நாங்க செவ்வாய்க்கிழமை அரசாங்க விடுமுறை கொடுக்குறோம்னு வந்து அறிவிச்சிருக்காங்க நேத்து. இதெல்லாம் இப்பதான் ஒட்ட வைக்கிறீங்களாங்கிற மாதிரி மக்கள் லீவ் போட்டுறாங்க போக போக அப்படின்னு. இப்ப தமிழ்நாட்டை வந்து பின்பற்றி பாண்டிச்சேரியிலுமே செவ்வாய்க்கிழமை விடுமுறை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாள் லீவு மாதிரி வருது. ஆமா, மக்கள்லாம் நேற்று நைட்டே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாங்க லீவ் போட்டுக்கிறோம், சில பேருக்கு ஆஃபீஸ் இருந்திருக்கும், இன்னைக்கும் லீவ் போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே கிளம்பியிருக்காங்க. ஏன்னா கிளாம்பாக்கத்துல திருமண பக்கம்லாம் தலை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அந்த அளவு கூட்டம் அலமோதி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அங்க போனவங்க எல்லாம் வந்து இல்லை அப்படிங்கறதான் பதிலா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்து முன்பதிவு பண்ணியிருந்தாங்களாம். பண்ண பஸ்ஸே வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் லேட்டா வந்திருக்கு. அந்த அளவுக்கு நாங்க நிக்க வேண்டியதா போச்சு. சரி, போன வருஷம் கூட இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கிளாம்பாக்கம் அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப என்னடானா இன்னமும் வந்து இங்க வந்து சரியா முறை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாவே சில பேர்லாம் பேசியிருந்தாங்க. ஏன்னா அங்க வந்து லோக்கல் ஸ்டேஷனும் கிடையாது. பஸ் பிடிச்சி மட்டும் தான் கிளாம்பாக்கத்துக்கு போய் இறங்க முடியும். ஆட்டோ சார்ஜ் இல்ல ரேபிடோ எதுவா எடுத்தாலுமே ரொம்ப ஹை காஸ்ட் கொடுத்துதான் அங்க போய் இறங்கணும். இங்கிருந்து கிளாம்பாக்கம் போறதே ஒரு பெரிய ரோதனை. அங்க போய் நின்று பஸ் பிடிக்கிறது ஒரு பெரிய சாதனை. விக்கிரவாண்டி அந்த டோல்கேட் எல்லாம் தாண்டா தீபாவளி வந்துடும் போல தெரியுது. தாண்டாதான் போகும் நம்ம வேதனை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. தாண்டிருவியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு கடந்த 2 நாட்களா விக்கிரவாண்டி டோல்கேட் எல்லாமே. ஆமா, இன்னைக்கு காலையில மட்டுமே 2 கிலோமீட்டருக்கு மேல டிராபிக் ஜாம் ஆயிருக்கு அந்த ஏரியா. அந்த ஜிஎஸ்டி ரோடே வந்து ஸ்தம்பிச்சிருக்கு. ஏன்னா கார்லயும் பல பேர் கிளம்பி இருக்காங்க, பஸ் எல்லாமே அந்த ரோட்ல போறதுனால ஒரு மாதிரி ஜாம் ஆயிருக்குது. ஆமா, இப்ப என்னன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நேத்தெல்லாம் ஐஆர்சிடிசி அந்த வெப்சைட்டு யாரும் புக் பண்ணவே முடியல. தற்கால எல்லாமே எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. பஸ் நீங்க சொன்ன மாதிரி சிறப்பு பேருந்துகள் புக் பண்ணா கூட அதுவே ஒரு 4-5 மணி நேரம் டிலேவா தான் வருது. சரி, நம்ம ஃபிளைட்டை புக் பண்ணி போலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு செக் வச்சிருக்காங்க. இப்ப இங்க இருந்து மதுரை போகணும் அப்படின்னா ஒரு 3000 ரூபா வரும். இங்க இருந்து டெல்லி போகணும் அப்படின்னா நார்மலா 5000 ரூபா வரைக்கும் வரும். கோயம்புத்தூர் போகணும்னா ஒரு 3300 ரூபா அந்த மாதிரி எல்லாம் வரும். இப்ப இது எல்லாமே டெல்லினா 30,000 ரூபா, 5000 ரூபா டிக்கெட்டு 30,000 ரூபா. இதே மதுரைக்கு 3129 ரூபா இருக்கிற டிக்கெட் வந்து 17,000 ரூபா. கோயம்புத்தூருக்கு 17,000 ரூபா. எல்லாமே விலைவாசி வந்து இதுதான். மக்கள் எல்லாம் ஊருக்கு போற சமயம், இந்த சமயம் லாபம் பார்த்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கிட்டாங்க. அது ஆம்னி பஸ்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து விமானமா இருக்கட்டும். ஆமா, மத்திய அரசும் அந்த விமானத்தை பத்தி கண்டுக்கல. மாநில அரசு ஆம்னி பேருந்துகளை நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க பார்த்து வித்துக்கிட்டு தான் இருக்காங்க டிக்கெட்டு. ஆனா நார்மல் டைம்ல டெல்லிக்கு 5000 ரூபாய்க்கு எப்ப டிக்கெட் இருந்துச்சு பிளைட்ல? நான் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லை. ஒரு 4-5 மாசம் 3 மாசம் முன்னாடி புக் பண்ணினா உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நாளைக்கு போகணும், இன்னைக்கு புக் பண்ணினா நார்மலா அப்படிதான் இருக்கும். ஓகே, தீபாவளி முன்னாடி நமக்கு டேட் தெரியும்ல. ஆமா, முன்னாடியே புக் பண்றப்ப அப்படிதான் இருந்திருக்கு அந்த விலை. ஆமா, 30,000 ரூபாய் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. நல்லா காசு வச்சிருக்கோம், மேபி போகலாம். பட் யோசிச்சு பாருங்க, நீ அதிகார வர்க்கத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் சேரம் வச்சக்காரில் அசால்ட்டா வந்து போயிடுவாங்க. இத இந்த மாதிரி அதிகமா விற்பனை பண்ற நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளும் வந்து கிளம்பி ஈஸியா கார்ல வந்து கிளம்பி போயிடுவாங்க. இல்ல பிளைட்ல பிடிச்சு கூட அவங்க வந்து போகலாம். நம்மளே மாதிரி பொது ஜனம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பண்டிகை தினத்துல கூட. பொதுவா அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அனுமதிக்க கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு விதியா இருக்கான். இதை வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்துல மதுரை வழக்கறிஞர் செல்வகுமார்ங்கிற வழக்கு போட்டிருந்தாரு. இந்த கரூர்ல கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போனாங்க. அந்த கூட்டத்துக்கு பெண்கள் குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது, சட்டத்துக்கும் புறம்பானது
அதனால அந்த கட்சியோடைய தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும், இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்கும் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு. இதை வந்து விசாரிச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு பதில் கேட்டிருந்தாங்க. முதல்ல தாவேக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாதுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை வந்து எப்படி நாங்க நீக்க முடியும்னு கேள்வி கேட்டுருக்காங்க. இப்ப வந்து டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, நீங்க வந்து பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்ப இந்த வழக்கு வந்து ஏற்கனவே இந்த விதிமுறைகள்லாம் வகுக்க போறாங்கல்ல, அந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள், அந்த வழக்கோட சேர்த்துட்டாங்களாம். சரி, ஓகே, பாப்போம் அதுல என்ன சொல்றாங்க விதிமுறைகள் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர் வந்து டிவிகே விஜய்க்கு எதிராக வந்து பேசியிருக்காரு. சட்டமன்றத்துக்கு வெளியே அவர் பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாரு. டிவிகே எதிராக டிவிகே, ஆமா, டிவிகே வெர்சஸ் டிவிகே. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தாவேகாவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து பேசியிருக்காரு. அது வந்து வீடியோ எல்லாமே வந்திருக்கு. ஏன்னா வந்து 10,000 பேருக்கு அனுமதி கேட்டிருக்கோம், நீங்க கொடுத்துருக்க இடம் சிறப்பானது அப்படின்லாம் போலீஸுக்கிட்ட அவரே சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இது வந்து இடம் தான் காரணம்னு திமுக மேல பழி போட முடியாது, முழுக்க முழுக்க இந்த இதுக்கு வந்து விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சிச்சிருக்காரு தாவேகாவை. தமிழ்நாடு சட்டமன்றத்துல தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அவர் சில கேள்விகள் மத்திய அரசை நோக்கி கேட்டிருந்தாரு. அதை நம்ம நேற்றே பேசியிருந்தோம். இப்போ எனக்கும் சில கேள்விகள் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்க கேள்விகளை நான் இங்கே வைக்கிறேன்னு சொல்லி எக்ஸ் தளத்துல மத்திய அரசை நோக்கி முதலமைச்சர் வந்து சில கேள்விகளை கேட்டிருக்காரு. நாட்டோட முக்கியமான சட்ட திட்டங்களுக்கு எப்படி சமஸ்கிருதத்திலேயோ இந்தியிலேயோ மட்டும் பேர் வைக்கிறீங்க, இது என்ன மாதிரியான ஆணவம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதே மாதிரி அறிவியலை வந்து புகுத்த வேண்டிய இடத்துல ஒன்றிய அமைச்சர்களே போய் குழந்தைகள் கிட்ட அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை பேசுறாங்களே, இது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் வச்சு பாஜகவுக்கு ஆதரவா தேர்தல் ஆணையம் நடத்துறத வந்து நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதே மாதிரி ஆளுநர்களை வச்சு குழப்பம் பண்றீங்க எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலத்துல, அதே மாதிரி கீழடிக்கு வந்து நீங்க ஒப்புதல் தரமாட்டோம் அங்கீகாரம் தரமாட்டோம்னு சொல்றீங்கன்னு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. முக்கியமா வந்து அதை எப்படி உங்க கூட்டணியில போய் சேர்ந்துட்டா ஊழல்வாதிகள் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போய் தூய்மையா மாறிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை வேணா அவர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க அமைச்சர்கள் மேல நிறைய கேஸ் இருக்கிறதுனால பிராக்டிக்கலா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது போனாதான் உண்டு. இது அரசியலுக்காக தான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சமஸ்கிருதத்துல இப்ப பேர் வச்சாங்கன்னா கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் எப்பயோ வச்சது வந்து இப்ப தூசி தட்டி எடுத்துட்டு வராங்க, என்ன காரணம்? எல்லாம் ஒரு லைம் லைட்ல பாஜக எதிர்ப்பு வச்சு நம்ம அப்படியே டிராவல் பண்ணி போவோங்கிறதான் அதான் மேட்ரு. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 34 தொகுதிகளுக்கும் பாஜக பொறுப்பாளரை நியமிச்சிருக்காங்க. 2026 தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. இன்னொரு பக்கம் திருநெல்வேலியை தலைமையிடமா வந்து கொண்டு அண்ணாமலைக்கு நற்பணி மன்றம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. திருநெல்வேலியை தலைமையிடமா கொண்டு, ஆமா, அதுக்கு வந்து கட்சி கொடி கூட மன்ற கொடி கூட வந்து தொடங்கிருக்காங்க. அதுல அண்ணாமலை நடுவில் இருக்காரு. அண்ணாமலை நற்பணி மன்றம் வந்து இருக்கு. ஏற்கனவே அண்ணாமலையார் திருவண்ணாமலைக்கு நற்பணி மன்றம் இருக்கு. அண்ணாமலை படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம். இந்த அண்ணாமலைக்கு வந்து திருநெல்வேலி அல்வா இல்ல, அண்ணாமலை யாருக்காவது அல்வா கொடுக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல அண்ணாமலை பிஜேபி அல்வா கொடுக்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல என்னன்னா, ஏற்கனவே ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாரு. அவரும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துலதான் ஆரம்பிச்சாரு அண்ணாமலைக்கு. அதே மாதிரி இப்ப நற்பணி மன்றமா அதுக்கும் வந்து அங்க திருநெல்வேலினா என்ன சொல்ல வர்றாரு, நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு சவால் கொடுக்குற மாதிரியே அங்கேயே போய் இவரே ஆள் வச்சு அனுப்பிச்சு விட்டு பண்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா பண்ணட்டும். ஆனா பத்தியா சொந்த மாவட்டத்துல யாரும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. கரூர்லயும் இல்ல, இவர் போட்டிக்கிட்ட கோயம்புத்தூர் இல்ல, ஆனா திருநெல்வேலியில எல்லாம் இவன் சொல்லி அனுப்புறதாங்கிறதுனால அங்கதான் பண்ணணும் நீங்கன்னு சொல்லியிருப்பாரு. இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் கொந்தளிச்சிருக்காங்க. இப்ப நீ சொன்னீல மத்திய அரசுக்கு பல கேள்விகள் முதலமைச்சர் வந்து கேட்டிருக்காரு. பாசிச போக்கு, பாசிசம் அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துல வானதி சீனிவாசன் நீங்க தீபாவளி வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சேகர் பாபு பதில் சொல்லியிருந்தாரு, சொல்ல முடியாது அப்படிங்கிறத டைரக்டாவே சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, வானதி சீனிவாசன் கேட்ட அந்த கோரிக்கையை அல்லது கேள்வியை அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வானதி சீனிவாசன் இவங்க வாழ்த்து சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஏன் வாழ்த்து சொல்லக்கூடாதான்னு கேள்வி கேட்டா அதுல இருந்து கூட அவை குறிப்புல இருந்து நீக்கிறாங்க. இதோட பெரிய பாசிச போக்கு இருக்க முடியுமா? உலகம் முழுக்க ஒரு 100 கோடி மக்கள், இந்து மக்கள் வந்து இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க, அதை நான் கேள்வி கேட்டா அதை கூட தூக்குவாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிட்டாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து இந்த திராவிட கொள்கை அப்படின்லாம் இருக்குல்ல, இதை பத்தி என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படின்னா, சமூக நீதி சமத்துவம் பேசுற ஒரு உன்னத கொள்கை தான் திராவிடம், அதை வந்து குடும்ப நலனுக்காக பயன்படுத்திக்கிச்சு திமுக. ஆனா திராவிடத்தோட ஒரு மாசற்ற வாரிசுனா அது அதிமுக தான். ஸோ நாங்க தான் அந்த கொள்கையை சரியான வழியில எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்னு அவர் வந்து பதிவெல்லாம் போட்டிருக்காரு. ஒரு இணைய இதழையும் வெளியிட்டிருக்காரு. ஆனா திராவிடம்னா என்னன்னு கேட்டப்ப அது புராணம் படிச்சவங்கள்ட்ட கேளுங்கன்னு இவர் தானே சொன்னாரு. இப்ப எழுதி கொடுத்துருக்காங்க வந்து படிக்கிறாரு.
ஓகே, நவம்பர் 21 மிக முக்கியமான தீர்ப்பு வெளியாகலாம். என்ன வழக்கு அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும், அதற்கு வேந்தராக முதலமைச்சர் இருப்பார், இணை வேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் நிறைவேற்றி ஆளுநர் அனுப்பிவிட்டாங்க. ஆளுநர் வந்து வேந்தரே நான் தான், எனக்கு எதிராக சிஎம் வந்து இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசோதா அப்படியே குடியரசுத் தலைவர் அனுப்பிவிட்டாங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்துல வாதாடிய டிஎம்கே சார்பா என்ன சொன்னாங்கன்னா, அப்படி அனுப்பியிருக்க கூடாது, அதுவே தவறு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்ட கவாய் ஏற்கனவே இந்த காலக்கெடு விதிச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றத்திலிருந்து. அது தொடர்பா குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விக்கீடு அனுப்பியிருந்தாங்க. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான தீர்ப்பை நான் நவம்பர் 21 சொல்ல போறேன், அதற்கு பிறகு இதுல முடிவெடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நவம்பர் 23 கவாய் ரிட்டையர் ஆகிறாரு. நவம்பர் 23 வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது. அதனால நவம்பர் 21 தான் அவர் அபிஷியலா இருக்க போற கடைசி நாள். அதனால மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு தான் கடந்த காலத்துல எல்லா உச்சநீதிமன்ற நீதிபதியிலும் அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போறப்போ கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி கவாய் இதுல முக்கியமான தீர்ப்பு கொடுப்பாரா அப்படிங்கிறது நாடே எதிர்பார்க்குது, குறிப்பா திமுக எதிர்பார்க்கறாங்க. இன்கேஸ் காலக்கெடு இருக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா ஒரு பெரிய செக் தான். இன்னொரு விஷயம் அந்த ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குடிச்சிருப்போம். ரொம்ப டீஹைட்ரேஷனா இருக்கும்போது அதை எடுத்துக்கிட்டா ஒரு ரீஹைட்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இல்லை ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் அப்படின்லாம் சொல்லி நிறைய நிறுவனங்கள் அதை தயாரிச்சு இது ஓஆர்எஸ்ன்னு சொல்லி நமக்குலாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. முக்கியமா என்னன்னா ஸ்டொமக்கு இந்த டிசென்ட்ரி ஆகிற சமயத்துலலாம் அதான் குடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆமா, அதை குடிச்சதுனாலதான் பெரிய பாதிப்புலாங்கிறது நமக்கு போகதான் தெரிஞ்சது. இன்னும் பல பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படாம தான் இருக்காங்க. ஆமா, இது என்னன்னா ஒரு 8 வருஷமா ஹைதராபாத்தை சேர்ந்த பீடியாட்ரிஷியன் ஒருத்தவங்க தொடர்ச்சியா இதுக்காக போராடிட்டு இருந்திருக்காங்க. சிவரஞ்சினி அப்படிங்கிறவங்க. அவங்க நிறைய பொதுநல வழக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஏக்கு வந்து நிறைய கடிதங்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா இந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்து சுகரி கண்டென்ட்ஸை வந்து சுகரா இருக்கிறத நிறைய பேர் ஆட் பண்ணி விட்றாங்க, இதெல்லாம் WHO விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி போராடி இருக்காங்க. இப்போதான் எஃப்எஸ்எஸ்ஏ அதுக்கு வந்து ஓஆர்எஸ்ன்னு எல்லாரும் போட்டுக்க கூடாது, இந்த மாதிரி அந்த WHO கொடுத்துருக்கிற அந்த ரேஷியோவில் அந்த ஃபார்முலாவை பின்பற்றி கடைபிடிச்சவங்க மட்டும்தான் ஓஆர்எஸ்ன்னு போட்டுக்கணும், எல்லாரும் போட்டுக்கிட்டிங்கன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போதான் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போதான் நமக்கு அது வந்து தெரிய வருது. நிறைய வந்து ஓஆர்எஸ் நினைச்சு குடிச்சதுனாலேயே டயரியாலாம் பிரச்சனைலாம் வந்திருக்காமா. உண்மைதான். இப்போ நம்ம எனக்கே ஒரு ரீசெண்டா என் ஃப்ரெண்டு அட்மிட் ஆயிருந்தாரு. அட்மிட் ஆகிறப்ப டாக்டர் கேட்காம ஓஆர்எஸ் குடிச்சிட்டே இருந்திருக்காரு. அவங்க டாக்டர் சொன்ன ஓஆர்எஸ் வந்து பவுடரு, அவங்க சொன்ன ஓஆர்எஸ் வந்து இந்த இது ஃபார்மசியில் வைக்கிற அந்த ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்கும். 3 நாளா நிக்கவே இல்லை. அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா அதோடைய பிராண்ட் நேம் மட்டும் தான் ஓஆர்எஸ், உள்ள இருக்கிற ஃபார்முலாலாம் வேற. எந்த அளவுக்கு இந்த பொதுமக்களை வந்து முட்டாளாக்கி ஏமாத்தி அறியாமை பயன்படுத்திறாங்க பாருங்க இந்த முதலாளிகள். அதுவும் உடம்பு முடியாம இருக்கிற இடத்துல எல்லாம் எவ்வளவு எத்திக்ஸா வந்திருக்கணும். ஆமா, இதுல வந்து எலக்ட்ரோலைட் பவுடர் அப்படின்னு தனியா விற்கிது, அதுதான் கரெக்டான காம்பினேஷன் சொல்லி மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த ஓஆர்எஸ் எல்லாம் நம்ம இனிமே வாங்கக்கூடாது, அவங்களும் பேர் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இனிமேல் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம. ஏன்னா வரப்போற காலகட்டம் மேபி நிறைய பேருக்கு இந்த மழை சீசன்ல காய்ச்சல் சளி எல்லாம் ஏற்படலாம். டீஹைட்ரேஷன் இந்த சமயத்தில் ஆகாது, இருந்தாலும் குடிக்கணும்னா ரொம்ப கவனமாக குடிக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம், டெல்லியில் பிரதமர் மோடியை இலங்கையோட பிரதமர் ஹரிணி அமரசூரியா அவங்க வந்து சந்திச்சிருக்கிறாங்க. 2 நாட்டு உறவுகளை பற்றியும் பேசியிருக்கோம். நல்ல இன்னும் முன்னேற்றம் இருக்கும் 2 நாட்டு உறவுகள்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக இந்திய மீனவர்கள் பற்றி பேசுங்க, அதாவது தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறாங்கன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம்லாம் அனுப்பியிருந்தார். ஏன்னா வந்து சந்திக்கிறீங்க இலங்கையோட பிரதமருங்கும் போது இதை பேசுங்கன்னு, அதை பற்றியும் பேசினதா தகவல் வெளியாயிருக்கு. ஆனா அது பேச்சளவுல தான் இருக்கே தவிர ஒரு நடவடிக்கையா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தொடர்ச்சியா மீனவர்களுக்கு பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. கிளாம்பாக்கம் ஒரே கூட்டமா இருக்கு, மக்கள் தலையா இருக்கு. சனிக்கிழமை கிளம்புனா ரொம்ப கூட்டமா இருக்கும்னு வெள்ளிக்கிழமையே கிளம்புனேன். ஆனா 1,00,000 பேர் அதையே நினைச்சிருக்காங்க. இட்டுன்னு வர இட்டுன்னு போக மரத்துல ஏறாத நண்பா, சேர ஏன் தூக்குற கிழவி, 84 வன்மையாக கண்டிக்கிறோம். இதெல்லாம் கேட்டு இன்னையோட 3 வாரம் ஆச்சு. எப்படி இருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனதை நோக்கி கேள்வி கேட்றாங்க மீம்ஸ் போடுறவங்க. இந்த தடவை ஓட்டுக்கு 1 கிராம் தங்கம்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. என்னடா ஊருக்கு போறேன்னு மதியமே கிளம்புன, இப்ப கேட்டா கிளாம்பாக்கத்துல டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
அண்ணாமலை கிட்ட என்ன புடிச்சு போய் ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம்லாம் ஆரம்பிக்கிறாங்க? என்னையா யோசிச்சு பார்த்திருக்கியா? எல்லாம் பெட்டி தான். பெட்டியா? புத்தக பெட்டியை சொல்றியா? புத்தகமா அடுக்கி வச்சு 20,000 புத்தகங்களை பெட்டியில தானே வச்சிருப்பாரு. அத சொல்ல வந்தேன். என் லைப்ரரியில ரேக்ல கூட வச்சிருக்கலாம். இல்ல 20,000 புக்கு வைக்கிற அளவுக்கு அவருக்கு, ஏன்னா நண்பர்கள் தான் வாடகையே கொடுக்குறாங்க போது அவ்வளவு பெரிய வீடா இருக்காது. கரெக்ட். அந்த நண்பர்கள் கொடுக்கறத பார்த்துட்டு இப்படி நண்பர் நமக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்காக மன்றம் ஆரம்பிச்சாங்களா? 20,000 புக்கு படிச்சு 2 லட்சம் கேஸ் போட்டதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்களா? ஏன்னா தலைவரா கூட கிடையாது, எந்த பொறுப்புலயுமே இல்ல அவரு. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இதனால தலைவர் எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆனா அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு நாம திட்டங்க மாதிரி இருக்கு. ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப அதை வந்து செயல்படுத்தி இருக்காரு அண்ணாமலை. ஆனா அவங்க ரசிகர் மன்றம்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாமே பிஜேபியில தான் இருக்காங்க. அதுல இருந்தே நற்பணி பண்ணலாம். பட் பிஜேபில இருந்து பண்ண முடியலையா என்னன்னு தெரியல, தனியா நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஆனா திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு பத்தியா? எதிர்கட்சியை போய் உங்களுக்கு அப்படிலாம் சொந்த கட்சிக்காரங்கிட்ட ஒவ்வொழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப முதல் எதிரி அவருக்கு அப்ப யாரு? சரி, ஓகே. அண்ணாமலைக்கு இந்த விருதை கொடுத்துட்டு, நமக்கு நாமேங்கிற விருதை கொடுத்துட்டு, நமக்கு நாமே பண்டிகை வந்து கொண்டாட கிளம்புவோம். எல்லாம் பாதுகாப்பாக ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. நாளைக்கு கமெண்ட் ஷோருக்கு அதையும் பார்த்து ஆதரவு கொடுங்க. திங்கக்கிழமை தீபாவளி விடுமுறை, செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடித்த கிரைம் த்ரில்லர் சீரிஸ் சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.